திஸ் கர்நாக் டெம்பிளுங்க. எஜிப்திலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இது வந்து பிக்கெஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு டெம்பிள் இன் எஜிப்து கர்நாக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிசி பார்த்தீங்கன்னா 2000 பிசியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷத்துக்கு மேலே. வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிள் ஜியா. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி நம்ம இன்றைக்கி இருக்கிறது லுக்ஸாரில் இருக்கோம், எஜிப்த் நாட்டில். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கர்நாக்னு ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள் பார்க்க போகிறோம். இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா வேர்ல்டில் த லார்ஜஸ்ட் டெம்பிள். கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர், அதாவது லென்த்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 1.5 கிலோமீட்டர் ஒரு லென்த் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டெம்பிள் தான் இந்த கர்நாக் டெம்பிள்னு சொல்லலாம். இந்த கர்நாக் டெம்பிளை கிட்டத்தட்ட ஒரு 5 கிங்ஸ் வந்து இதை ரீபில்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2000 பிசி, அதாவது ஆஸ் ஆஃப் நோ பார்த்திங்கன்னா ஒரு 4100 வருஷம் அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டரில் கட்டியிருக்காங்க ஒரு பெரிய லார்ஜஸ்ட் டெம்பிள். அந்த டெம்பிளை தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நைல் கரையோரம் லக்ஸாருங்கிற சிட்டியில் தான் நம்ம இருக்கோம். இப்போ வாங்க போகலாம், கர்நாக் டெம்பிள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. பேசுவார் இப்போ யாருன்னு இப்போ அவரே சொல்லுவார். ஓ, நீங்க இங்க கைடு இல்லையா? சி கைடு அப்படின்னா அப்படி சொல்லல. ஆக்சுவலி அவங்க என் கூட தங்கி இருந்தாங்க. ஸோ நான் அந்த ஷிப்ல இருந்து அவங்க அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கான இங்கே ஒரு நண்பரை சந்தித்தோம். நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இருக்காரு. ஆக்சுவலாக இந்த கர்நாக் கம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இது வந்து ஒரு அரபிக் வேர்ட்லேருந்து வந்த ஒரு மீனிங்கு. இந்த கர்நாக் அப்படிங்கிற அந்த டெம்பிள் ஆக்சுவலி இங்கே மெயின் காட் பார்த்தீங்கன்னா இந்த கர்நாக் டெம்பிளில் அமுன்ரா அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் ஒரு மெயின் காட் பார்த்தீங்கன்னா முட், அப்புறம் கோன்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமுன்ரா வந்து நம்ம நேற்று ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், லுக்ஸார் டெம்பிள். ஆமாம், அந்த டெம்பிளோட ஒரு தெய்வம் தான் இந்த அமுன்ரா. மெயினாக இந்த கர்நாக் டெம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க த கிரேட் ஹிப்போசிஸ் லா அப்படின்னு ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டெய்னர் ஆக்சுவலாக வந்து 134 ஜாயிண்ட் ஸ்டோன் காலம் இருக்குங்க இங்கே. ஸோ அந்த அளவுக்கு 134 தூண்கள். அந்த ஒவ்வொரு தூண்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 அடி அந்த மாதிரி இருக்கும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 அடி ஹைட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிரானைட் கல்லால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கர்நாக் டெம்பிள். இந்த 2000 பிசிக்கு முன்னாடி இந்த ரூலர் இருப்பாங்க பார்த்தீங்களா, மன்னர்கள். அந்த யார் மன்னர்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஹாட்ஸ்போர்ட்னு ஒரு மன்னர் முதல்ல இந்த கர்நாக் டெம்பிளை கட்ட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் லேட்டராக வந்து விரிவடைஞ்சு செய்கிற அந்த பணியை வந்து மேற்கொண்டது பார்த்திங்கன்னா துட்மோசஸ் III அப்படின்னு அடுத்த ஒரு மன்னர் வந்தாங்க.
ஃபைனலாக இந்த ஆர்கிடெக்சரை வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்த மாதிரி லுக்ஸார் டெம்பிள் பார்த்தோம்ல, அங்கே ஒரு மன்னன் வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்தோம். அதே தான் ராம்சேஸ் 2 தான் எகெயின் இந்த இடத்துலையும் வந்து இந்த கர்நாக் டெம்பிளை ஃபைனல் ஒரு டைமென்ஷனை வந்து முடிச்சு கொடுத்தது. அதே மாதிரி இந்த எஜிப்து மக்களினோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த கர்நாக் டெம்பிள் நினைவாக இங்கேயும் வருஷம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. ஓபெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் எஜிப்தில் ஸ்டில் இந்த கர்நாக் டெம்பிள் ஞாபகார்த்தமாக வந்து அந்த ஃபெஸ்டிவல் நடந்துட்டு தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் எப்போ வந்து லுக்ஸார் நடக்குதோ அதே மாதிரி இந்த கர்நாக்கும் ஆஸ் யூஷுவல் சேம் ஃபெஸ்டிவல் நடக்கும். இந்த கர்நாக் டெம்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து காடு அது பேஸ் பண்ணி தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. அப்புறம் அவங்களோட ரிலீஜியனை டெவலப் பண்ணுறது, ஆர்கிடெக்சர் அவங்களுடைய நாலேஜஸை வந்து கொண்டு வந்தது, ப்ளஸ் ஏன்ஷியன்ட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட நாகரிகங்கள், இது எல்லாத்துக்கும் மீறி அவங்களோட பொலிட்டிக்கல் சென்டர், அதாவது அரசியலுக்காக அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்காகவும் இந்த கர்நாக் டெம்பிள் இந்த ரீஜனில் வந்து அவங்க கட்டியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த லுக்ஸார் பகுதிக்கு வர்றதுக்கு மெயின் ரீசனே இந்த 2 டெம்பிள் தான், கர்நாக் டெம்பிளும் லுக்ஸார் டெம்பிளும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த கர்நாக் டெம்பிளை இன்னொன்றும் சொல்லி பேசுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லார்ஜஸ்ட் கேட்வே கால்டு பைலான் அப்படின்வாங்க. இந்த ஜென்ரலாகவே வந்து இந்த ஒவ்வொரு டெம்பிளுக்கு முன்னாடி ஒரு பைலான் இருப்பாங்க. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் எல்லாருமே தொட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. எந்தெந்த டூரிஸ்ட் யாரெல்லாம் வராங்களோ அந்த இடத்துல கை வச்சுருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக எந்த விஷயமும் இல்லை, சும்மா ஒரு மூட நம்பிக்கையில் வைக்கிறேன்னு தான் அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்நாக் டெம்பிளில் வந்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் சாக்கர்டு லேக் ஒன்று இருக்குங்க உள்ள. அந்த லேக்கும் வந்து அது ரிலீஜியஸ் பியூரிஃபிகேஷன் ரிச்சுவல்ஸ் நடத்தக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பர்டிகுலர் இடம். இப்போ அதுக்கு தண்ணி இல்லை, பிகாஸ் ஆஃப் டெசர்ட் ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. இன்னொன்று நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா தெரியும், இது ஏன் 1.5 கிலோமீட்டர் லென்த் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நேற்று பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த லக்ஸார் டெம்பிள் அந்த பேக் சைடில் வந்து ஃபின்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த ஃபின்ஸ்லேருந்து நீங்கள் 1.5 கிலோமீட்டர் நடந்து ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா நேரடியாக இந்த கர்நாக் டெம்பிளில் கனெக்ட் பண்ணிவிடும். ஸோ அதனால தான் இது லார்ஜஸ்ட் டெம்பிள் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கர்நாக் டெம்பிள். நோ ஓட்டிங் சிஸ்டம், நோ ஓட்டிங். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்ட்ரீட் ஆஃப் ஸ்பின்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இல்லைன்னா அவென்யூ ஆஃப் ஸ்பின்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய ஸ்பின்ஸோட ஸ்டாச்சு நீங்கள் வந்து அந்த தெரு ஃபுல்லாக பார்க்கலாம், லெஃப்ட் ரைட்டு 2 பக்கமும். ஸோ அதனால் இட்ஸ் கால் அவென்யூ ஆஃப் ஸ்பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா இங்கே இருக்கக்கூடிய தூண்லாம், இந்த தூண் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21 மீட்டர், ஆல்மோஸ்ட் ஒரு 70 ஃபீட் ஹைட்டு, 20 ஃபீட் டயா இருக்குங்க. அந்த அளவுக்கு வெரி திக்கு கிரானைட்டில் பண்ண ஒரு பில்லரை எப்படி தூக்கியிருப்பாங்க, நிறுத்திருப்பாங்க அப்படின்னு இன்னும் ஆச்சரியப்படுத்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இந்த கர்நாக் டெம்பிளை நான் பார்க்குறேன். ஆனால் இந்த கர்நாக் டெம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னும் ஸ்டாப் பண்ணலைங்க, இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் எத்தனை இந்தியர்கள், தமிழர்கள் ஸ்பெஷலி இந்த கர்நாக் டெம்பிளோ இல்லை லுக்ஸார் டெம்பிளோ வந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வேலி ஆஃப் கிங்ஸில் நம்ம வந்து சிகை கொட்டுறன்னு அவருடைய ரைட்டிங்கெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரமி எழுத்துக்கள், சமஸ்கிருதம் லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் தொடர்ந்து ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டுருக்கு. இந்த கர்நாக் டெம்பிளுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க, ஒரு பியூட்டிஃபுல் மெமரியாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு ஏன்ஷியன்ட் பீரியடுக்கான ஒரு டூரிசம் பிளேஸ் தான். ஏன்னா வேறு எங்கேயுமே இந்த ஏன்ஷியன்ட்டை ஒரு பறைசாற்றுற மாதிரி வேறு எந்த டூரிசமும் எங்கேயும் கிடையாது. நீங்கள் இந்த ஏன்ஷியன்ட் லவ்வராக இருந்தீங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பாக இந்த எஜிப்த் கண்ட்ரி, எஸ்பெஷலி அஸ்வான் அண்ட் லக்ஸார் அண்ட் கீஸா இதெல்லாம் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனி வரும் காலத்தில் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரம் சிம்ப்ளி ஜியா. தேங்க்யூ ஸோ மச். பாய். கிஸா அப்புறம் ஃபஸ்ட் டே பார்த்துட்டோம். வாங்கலாம், இப்போ தான் பிரமிட் வாங்கலாம்னு நினச்சேன். லாஸ்ட்டில் ஓகே இந்த இடத்துல இது ஒரு ஃபேக்ட்ரி கூட்டு போயிருப்போம்ல.